நீ மனுஷனா இல்ல சைக்கோ நாய்களடா? டேய், நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன். எஸ்பி சொன்னா என்ன, டிஎஸ்பி சொன்னா என்ன? நீ உள்ளூர்காரன் தானே? அஜித்குமார் என்ன உனக்கு விரோதியா? அஜித்குமார் உனக்கு விரோதியா? ஒரு வழக்கு கூட 28 வயசு வாங்காத ஒரு சின்ன பையன் இளைஞன அப்படி என்னடா உங்களுக்கு வெறி? என்ன வெறி? என்ன வெறி? ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணீர் கொடுக்காம, உணவு கொடுக்காம அடித்து கொண்டிருக்காம, வழி தாங்க முடியல. எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கு. கோவிலுக்கு போனா HRNC அதிகாரிகள் இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க, பூசாரிமார்கள் இருப்பாங்க. நம்மளை பார்த்து காப்பாத்திடுவாங்க. பத்திரகாளி நம்மளை காப்பாத்திடுவா. எப்படியாவது சொந்தக்காரன் இருப்பான்டா, எவனாவது ஒருத்தன் பாத்துருவான்டா அப்படின்னு. ஐயா, நான் தான் என் நகை எடுத்தேன், கோயிலுக்கு கூட்டு போங்கயா, நான் காட்டிடுறேன்யா அப்படின்னு இருக்கான். வாடா, இப்ப வழிக்கு வந்தியா, வாடா. போலீஸ்காரன் எப்படி பேசுவான்? வாயை திறந்தாலே தேனா மூணா திராவிடம்லாம் வாயில வரும். பேசியிருக்கான், கெட்ட வார்த்தையில பேசுறான், கூட்டு போறான். நேரா மடப்புறத்துல வச்சு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா வச்சிருக்க நகைய? ஐயா, நான் தெரியாம சொல்லிட்டேங்க, யாராவது காப்பாத்துவாங்கன்னு சொன்ன நகையை நான் எடுக்கல. திருப்பி தான் அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் வேண்டியதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற, கேட்டதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுகிற அந்த பத்திரகாளியோட பின்னாடி வச்சு அவனை எவ்வளவு ஒருத்தன் வந்து 2 பேர் படுக்க போட்டு 2 பேர் தடிமாட்டு பயலுக காலில் ஏறி நின்றுருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால காலில் தங்க தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான், செதஞ்சிட்டான். ஒரு மனிதனுக்கு எங்க அண்ணன் கூட யாரும் சொன்னாங்க, டேய், கூலிப்பட கொலை பண்ணா கூட ஒரே வெட்டில கொண்டுறான்டா. டே, கூலிப்படையை விட அயோக்கிய நாய்கள்ரா நீங்க. உங்களுக்கு எல்லாம் தூக்கில போடணும் உங்களெல்லாம். நாங்கள் மரண தண்டனைக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த நாய்கள் ஒருத்தன் ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயலை விடக்கூடாது. ஒரு பயலை நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. கொலை வெறியில இருக்கும்ல, கொலை வெறியில உங்க மேல. யாரா நீங்க? காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டா பெரிய புடுங்கியாடா. அப்பாவிகளை, டேய், களவாண்டவன்லாம் அடிக்கணும், திருடனவன் அடிக்கணும், செந்தில் பாலாஜி தூக்கி போட்டு அடிக்கணும். செந்தில் பாலாஜி, நீ அஜித்குமாருக்கு எடுத்த நடவடிக்கைய, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள 2ஆம் ஆண்டு பொறியியல் படித்துக் கொண்டிருந்த ஒரு தங்கை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய திமுகவுடைய களவாணி பொறுக்கி பொறம்போக்கு எச்ச நாய் ஞானசேகரன் அடிக்கலையே. காருக்குள்ள சொகுசா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டுல தெரிஞ்சான். இன்னைக்கு புழல் ஜெயில நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கெளுறு மாதிரி தரானே, அவனை நீ செய்யலையே. ஜாபர் சாதிக்கிற ஒரு அயோக்கிய பையன் 2000 கோடிக்கு மெத்தப்பட வேண்டிய கடத்தினான, அவன் அடிக்கல நீ. தமிழ்நாடு முழுக்க போதை பொருள் விற்கிறான திமுக கட்சிக்காரன் கீழக்கர்ல ராமநாதபுரத்துல, அவனை நீ அடிக்கலையே. சாத்தான் ஆட்சி, அதுக்கு சாத்தான் குலமே சாட்சி என்று பேசிய திமுக உங்க ஆட்சியில துடுக்கி இறந்து போயிருக்கிறான். சிசிடிவி ஃபுட்டேஜ் மறைக்க பார்த்திருக்கீங்க. FIR ஃபேக் FIR. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏறிக்கிட்டு போனீங்களா சாத்தாங்குளத்துக்கு. இப்ப எங்கடா புடுங்க போயிட்டீங்க?